Good morning students. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் ஹெல்த் கமிட்டிஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். சரிங்களா, நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் 5 இயர் பிளான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த கிளாஸ் வந்து ஹெல்த் கமிட்டிஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஏற்கனவே நம்ம 5 இயர் பிளான்லேயே பார்த்துருக்கோம். இந்த இயர் வந்து இந்த கமிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத. இப்போ வந்து என்னென்ன கமிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இது வந்து ஒரு 10 மார்க்லேயும் கேட்கலாம். கமிட்டிஸ் எல்லாமே மொத்தமாக, இல்லைனா ஒவ்வொரு கமிட்டியும் 5 மார்க்கில் கேட்கலாம். சரிங்களா, அதில் இம்பார்ட்டண்ட் வந்து முதலியார் கமிட்டி. சரிங்களா, போர் கமிட்டியும் இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் படிச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம 5 இயர் பிளான்லேயே பார்த்தோம். சரிங்களா, இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். First வந்து health committees. A number of committees were appointed to provide guidelines for national health planning in India dating back to the Boer Committee in 1946. First வந்து national health planning 5 year planningல ஆரம்பித்தது வந்து போர் கமிட்டி தான் 1946ல. The purpose of appointing this committee was to review the existing health situation and recommended the further course of action in planning and formulating health policies to provide the best possible health service in the country. அதாவது எதுக்காக 5 இயர் பிளான் தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எதுக்கு வந்து கமிட்டி ஸ்டார்ட் பண்ணணும்? அதுலேயே எல்லாத்தையுமே அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம்ல, எல்லா எய்மையும் வந்து அவங்க அச்சீவ் பண்ணிக்கலாம்ல, அப்புறம் எதுக்கு தனியாக கமிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ 5 இயர் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஜெக்டிவ்ஸ், அதாவது ஒரு சிங்கிளாக ஒரு டிசீஸை வந்து எரடிகேஷன் பண்ணுறதுக்காகவோ, இல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவோ, இல்லை ஏதாவது ஒரு பெனிஃபிட் பண்ணுறதுக்காகவோ அது பண்ணலை. நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதில் இருக்குது 5 இயர் பிளானில். ஆனால் இந்த கமிட்டிஸ் வந்து ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது இப்போ ஒரு விஷயம், ஒரு கமிட்டிக்கு வந்து இதை பற்றி நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ நம்ம காலேஜிலலாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வச்சோம் அப்படின்னா நிறைய கமிட்டிஸ் வந்து பிரிக்கிறோம். என்னென்னா ஃபுட் கமிட்டி, கல்ச்சுரல் கமிட்டி, டெக்கரேஷன் கமிட்டி அப்படின்னு பிரிக்கிறோம்ல. அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு வேலையை வந்து ஒருத்தவங்கள்ட்ட விட்டால் அது வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் வராது. அதையே தனித்தனியாக கமிட்டி பிரித்து விடும்போது கல்ச்சுரல் கமிட்டியில் உள்ளவங்க அதை பார்த்துக்குவாங்க, ஃபுட் கமிட்டியில் உள்ளவங்க அதை பார்த்துக்குவாங்க. அது மாதிரி தனித்தனியாக பார்க்கும்போது ஈஸியாக அவங்களுடைய அந்த அப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க, அந்த எய்மை. அதனால தான் வந்து தனித்தனியாக கமிட்டிஸ் பிரித்து ஒவ்வொரு கமிட்டிக்கும் ஒவ்வொரு எய்ம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, An important features of health policies plan and program in India originated during the national movement against colonial rule. இப்போ இது எதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியாவோட ப்ரோக்ராம், நம்ம எத்தனை ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் வந்து படிச்சிருக்கோம். அப்போ அதில் உள்ள ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் அதோடைய இதில் வந்து அதோடய ஃபீச்சர்ஸில் வந்து ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான், எதுவுமே நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொன்றையும் அந்த மாதிரி இன்னும் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதோடைய லெவலில் அதோட ரூலில் வந்து அதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இது. த நேஷ்னல் பிளானிங் கமிட்டி வாஸ் செட்டப் இன் 1938. நேஷ்னல் பிளானிங் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது. அதுதான் ஒவ்வொன்றுத்தையும் பிளான் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, இந்த பிளானிங் அந்த பிளானிங், இந்த விஷயத்துக்காக இப்போ ஃபேமிலி பிளானிங்காக இந்த பிளான் பண்ணணும், அப்போ கம்யூனிகபிள் டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த பிளான் பண்ணணும் அப்படின்னு அந்த நேஷ்னல் பிளானிங் கமிட்டி தான் வந்து ஒவ்வொரு பிளானையும் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது வந்து எப்போ செட்டப் பண்ணாங்க அப்படின்னா 1938ல். சரிங்களா, த ஆல்மா ஆட்டா டெக்ளரேஷன் ஆன் பிரைமரி ஹெல்த் கேர் அண்ட் த நேஷ்னல் ஹெல்த் பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட் கேவ் எ நியூ டைரக்ஷன் டு ஹெல்த் பிளானிங் இன் இந்தியா. அதாவது இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்ததான் ஆல்மா ஆட்டா டெக்ளரேஷனில் என்ன பார்த்தோம், ஹெல்த் ஃபார் ஆல் 2080 பார்த்தோமா, அது வந்து அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு. அப்போ அதோடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன, ப்ரைமரி ஹெல்த் கேரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் உள்ள எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக ப்ரைமரி ஹெல்த் கேர் இம்ப்ரூவ் ஆகிடும். அப்போ ஈஸியாக வந்து அவங்களோட ஹெல்த்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அவங்களோட எய்மாக இருந்துச்சு. அவங்க தான் வந்து புது டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஹெல்த் பிளானிங் இன் இந்தியாவுக்கு. மேக்கிங் ப்ரைமரி ஹெல்த் கேர் த சென்ட்ரல் ஃபங்க்ஷன் அண்ட் மெயின் ஃபோக்கஸ் ஆன் த நேஷ்னல் ஹெல்த் சிஸ்டம். ப்ரைமரி ஹெல்த் கேர் தான் எல்லாத்தோட அந்த ப்ரைமரி ஃபோக்கஸாகவே இருந்தது. ஏன்னா அடிப்படையிலேயே அவங்களுடைய ஹெல்த்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பெரிய டிசீஸ் அளவுக்கு கொண்டு போகாமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். எ ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஹெல்த் கமிட்டி விச் ஆர் இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க்ஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஹெல்த் இன் இந்தியா. அதாவது நிறைய டிஸ்கிரிப்ஷன், நிறைய வந்து
ஹெல்த் கமிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எது இந்த பிளானிங் ஹெல்த், அதாவது ஹெல்த் பிளானிங், நேஷ்னல் பிளானிங் கமிட்டி வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு போர் கமிட்டி 1946. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இதை நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த கமிட்டி எந்த இயர்னு 1 மார்க்லேயும் கேட்பாங்க, 5 மார்க்கில் கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் இதெல்லாம் எழுதினாவே போதும். போர் கமிட்டி வந்து 1946, முதலியார் கமிட்டி வந்து 1962, காடா கமிட்டி வந்து 1963, முகர்ஜி கமிட்டி வந்து 1966, ஜங்கல்வாலா கமிட்டி வந்து 1967, கட்டார் சிங் கமிட்டி வந்து 1973, ஸ்ரீவாஸ்தவா கமிட்டி வந்து 1975, மேத்தா கமிட்டி 1983, பஜாஜ் கமிட்டி 1986, ராமலிங்க சுவாமி கமிட்டி 1992. சரிங்களா? நல்ல வந்து ப்ரொனவுன்சேஷன் பண்ணி படிங்க, அப்போ தான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இதை எழுத முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து போர் கமிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த கமிட்டி பார்ப்போம். ஒவ்வொரு கமிட்டி அதோட ரெக்கமெண்டேஷன், அது எதுக்காக உருவாக்கப்பட்டது, அது எதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்றத எழுதினா போதும் ஒவ்வொரு கமிட்டிலையுமே. இட் வாஸ் அப்பாயிண்டட் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டியூரிங் 1946 வித் சர் ஜோசப் போர் அஸ் சேர்மேன். ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. யார் ஆரம்பித்தாங்க? ஜோசப் போர் அப்படின்றவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சேர்மனாக இருந்ததுனால இந்த கமிட்டிக்கு பேர் வந்து போர் கமிட்டி அப்படின்னு வச்சுட்டாங்க. எக்ஸிஸ்டிங் ஹெல்த் கண்டிஷன் அண்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா அண்ட் டு மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட். இது எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நிறைய ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போர் கமிட்டி இஸ் ஆல்சோ known as Health Survey and Development Committee. அந்த போர் கமிட்டிக்கு இன்னொரு பேர் என்ன? Health Survey and Development Committee அப்படின்னு சொல்லுவாங்க. The committee had members who were pioneers of public health. யாரெல்லாம் வந்து பப்ளிக் ஹெல்த் ஆரம்பிச்சிருக்காங்களோ, அவங்களாம் நடத்தணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க எல்லாமே வந்து இந்த கமிட்டியில் மெம்பராக இருக்காங்க. இப்போ கூட சொல்லுவாங்களே, நான் லயன்ஸ் கிளப்பில் மெம்பராக இருக்கேன், நான் ரோட்டரி கிளப்பில் மெம்பராக இருக்கேன், நான் ரெட் கிராஸில் மெம்பராக இருக்கேன் அப்படின்வாங்கள்ல. அப்போ அவங்களோட ஒர்க்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது தான். சரிங்களா? பப்ளிக்காக. They met regularly for 2 years and submitted its report in 1946. அது வந்து 2 வருஷமாக அவங்க வந்து கஷ்டப்பட்டு அவங்களோட ரிப்போர்ட்ஸ், அவங்க கலெக்ட் பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்போ சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1946 சப்மிட் பண்ணியிருக்காங்க. ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கமிட்டி புட் ஃபார்வர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காம்ப்ரஹென்சிவ் ப்ரப்போசல் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் இன் இந்தியா. இந்த கமிட்டி வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ரஹென்சிவ் ப்ரப்போசல் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் ப்ரோக்ராம். ஒவ்வொரு நேஷ்னல் ப்ரோக்ராமும் அதோட எய்மை அச்சீவ் பண்ணணும், அதுக்கு வந்து இது வந்து சப்போர்ட்டாக இருக்குது. த இம்பார்ட்டண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த போர் கமிட்டியோட இம்பார்ட்டண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேஷன் ஆஃப் ப்ரிவென்டிவ் அண்ட் க்யூரேட்டிவ் சர்வீஸ் அட் ஆல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல். எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்லையும், ஒரு சப் சென்டராக இருந்தாலும், ஒரு பிஹெச்சியாக இருந்தாலும், ஒரு சிஹெச்சியாக இருந்தாலும், இல்லை ஒரு தாலுக்கா இருந்தாலும், இல்லை ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தாலும், ஒவ்வொரு லெவல்லையுமே அவங்களோட அந்த ப்ரிவென்டிவ் க்யூரேட்டிவ் கேர் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் எல்லாருக்குமே அப்படின்றது தான் இவங்களோட ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன். செகண்ட் ஒன், டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இன் 2 ஸ்டேஜஸ். ப்ரைமரி ஹெல்த் சென்டரை வந்து டெவலப் பண்ணணும். எந்தெந்த இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ், லாங் டேர்ம் மெஷர்ஸ். அதாவது உடனே இதை வந்து ஒரு பெரிய பிஹெச்சியை வந்து ஒரு 2 ஏக்கரில் ஃபுல்லாக இது பண்ணி நம்ம பெருசாக கட்டி ஒரு 50 பெட்டை போட்டு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ என்ன வேணும்? சரி, இப்போ லேப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது எக்யூப்மெண்ட் இல்லையா? சரி, ஓகே, ஒரு வாரத்தில் அதை இன்டர்ன் போட்டு வாங்கி கொடுக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸாக இருக்கலாம். லாங் டேர்ம் மெஷர்ஸ்லாம் அதை வந்து இன்னும் அதிகமான பெட்டட் ஹாஸ்பிட்டலாக ஆக்கணும், அதுக்கு ஒரு பெரிய இடம் பார்க்கணும், பெரிய ஹாஸ்பிட்டலாக அதை கட்டணும், அதெல்லாம் வந்து லாங் டேர்ம் மெஷர்ஸ். சரிங்களா? அப்போ ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 primary health center for population of 40,000, each PHC to be manned by 2 doctors, 4 public health nurse, 1 nurse, 4 midwives, 4 trained eyes, 2 sanitary inspectors, 2 health assistants, 1 pharmacist and 15 other class 4 employees. And secondary health center was also invested to provide support to PHC and to coordinate and supervise their functioning. அதாவது ஒரு
பாப்புலேஷன் அது வந்து 30,000 நம்ம படிச்சிருக்கோம். அது 40,000 இன்க்ரீஸ் ஆனதும் அதில் எவ்வளோ பேர் இருக்கணும், ஸ்டாஃப் மெம்பர்ஸ், ஸ்டாஃபிங் பேட்டர்ன் எப்படி இருக்கணும், அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. லாங் டேர்ம் மெஷர்ஸ்னு பார்த்திங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ கால் 3 million பிளான் ஆஃப் செட்டிங் அப் பிரைமரி ஹெல்த் யூனிட்ஸ் வித் 75 bedded ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் ஈச் 10,000 to 20,000 பாப்புலேஷன். 10,000 or 20,000 பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல 75 bedded ஹாஸ்பிட்டலில் இந்த ப்ரைமரி ஹெல்த் யூனிட்டை வந்து மாற்றணும் அப்படின்றது இவங்களோட ரெக்கமெண்டேஷன். செகண்டரி யூனிட் which 650 bedded hospital again regionalized around district hospital with 2,500 bedded. அதுக்கும் அதிக மேலே யூனிட். பிஹெச்சிலேயே 75 பெட்டட்னா அப்போ சிஹெச்சியில் எவ்வளோ இருக்கும், ஒரு 650, இல்லை தாலுக்கில் ஒரு 650 பெட்டட்னு வச்சுக்கோங்க. அப்போ டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் 2,500 பெட்டட் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம இதுலேயே வந்து நீங்கள் ட்ரைனிங் போகிற இடத்துலையே வந்து 257 பெட்டு தான் அது, சரிங்களா. அதையும் இன்னும் அதிகமாக ஆக்கணும். இதெல்லாம் வந்து எங்களோட லாங் டேர்ம் மெஷர்ஸாக இருக்குது, சரிங்களா. மேஜர் சேஞ்சஸ் இன் மெடிக்கல் எஜுகேஷன் which include 3-month training in preventive and social medicine to prepare social physician. அந்த மேஜர் சேஞ்சஸ் வந்து கொண்டுட்டு வரணும் மெடிக்கல் எஜுகேஷனில். அதை நல்ல ட்ரைன் நர்சஸ், நல்ல ட்ரைன் எஜுகேஷ்னல் டாக்டர்ஸ்லாம் கொண்டு வரணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களால சீக்கிரமாக நான் கண்டுபிடிக்க முடியும், சீக்கிரமாக அதுக்கு ட்ரீட் பண்ண முடியும், எதையுமே ஸ்ப்ரெட் ஆக விடாமல் டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் அந்த மெடிக்கல் எஜுகேஷனில் மேஜர் சேஞ்சஸ் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்றாங்க. இன்க்ளூட் 3-month ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து வைக்கணும் ப்ரிவென்டிவ் அந்த சோஷியல் மெடிசனுக்கு, சோஷியல் ஃபிசிஷியனுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. Village Health Committee be established for better coordination and support in the development program. Village Health Committee வந்து இதுக்கு வந்து நல்ல கோஆர்டினேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க. District Health Board to be established having representation from public and district health officials. District Health Boardம் வந்து நிறைய வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து முதலியார் கமிட்டி ஃபர்ஸ்ட் 43 ஆரம்பித்து 46 வந்து கொடுத்துருக்காங்கள ரிப்போர்ட்டு, அது முதலியார் கமிட்டி 1. இது வந்து அடுத்த முதலியார் கமிட்டி 1962 அப்படின்னு சொல்லணும், சரிங்களா. செகண்ட் ஒன். இதையே முதலியார் கமிட்டி வந்து செகண்ட் 2 அப்படின்னு சொன்னால், டியூரிங் த செகண்ட் 5-year பிளான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்டட் அனதர் கமிட்டி வித் லக்ஷ்மணன் சுவாமி முதலியார் as chairman known as ஹெல்த் சர்வே அண்ட் பிளானிங் கமிட்டி. அந்த முகர்ஜி கமிட்டி ஏன் வந்து அந்த பேர் வந்துச்சு, அந்த ஜான் முகர்ஜின்றவங்க அப்போ சேர்மனாக இருந்தாங்க, அதனால் முகர்ஜி கமிட்டின்னு பேர் வந்துச்சு. இப்போ இந்த முதலியார் கமிட்டின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் லக்ஷ்மணன் சுவாமி முதலியார் அவங்க வந்து சேர்மனாக இருந்ததுனால இது பேர் முதலியார் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த் சர்வே அண்ட் பிளானிங் கமிட்டி அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதுக்கு என்ன பேர், ஹெல்த் சர்வே அண்ட் டெவலப்மெண்ட் கமிட்டி. முகர்ஜி கமிட்டிக்கு இன்னொரு பேர் ஹெல்த் சர்வே அண்ட் டெவலப்மெண்ட் கமிட்டி. முதலியார் கமிட்டிக்கு இன்னொரு பேர் ஹெல்த் சர்வே அண்ட் பிளானிங் கமிட்டி. ஓகேங்களா. ஏன்னா இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு படிங்கம்மா. This was popularly known as முதலியார் committee. Okay, it was formed in 1959 to survey the progress made in the field of health. After the submission of board committee's report, board committee report பண்ணனோடனே இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க பண்ண போகிறாங்க, and to make recommendations for future development and expansion of health services. ஃபியூச்சரில் வந்து நல்லா டெவலப் பண்ணணும், இது ஹெல்த் சம்மந்தமாக இன்னும் எக்ஸ்பேண்ட் நிறைய விரிவுபடுத்தணுன்றது இவங்களோட இது. The committee found that the basic health facilities have not reached even half the country and there was a gross misdistribution of hospital and beds in favor of urban area. அர்பன் ஏரியாவில் தான் வந்து அதிகமான பெட் இருக்குது, அதிகமாக ஹாஸ்பிட்டல் இருக்குது. ரூரலில் இருக்கிறவங்க கூட அந்த அர்பனுக்கு வந்து தான் காமிச்சிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஏன்னா ஹாஃப் கண்ட்ரியில் கூட அவங்களோட ஹெல்த்தை பற்றி அந்த இது வந்து இன்னும் வரல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க, சரிங்களா. அதனால் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The committee also noticed that the quality of service provided were grossly inadequate with poor functioning. அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது இந்த கமிட்டி வந்து எதை நோட்டீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்கான சர்வீஸ் கொடுக்குறாங்களா. இப்போ இன்ஸ்பெக்ஷன்லாம் வருவாங்களே, இப்போ திடீர்னு ஒரு ஜிஹெச்சுக்கோ ஒரு பிஹெச்சுக்கோ இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னு வச்சுக்கோ, அவங்க வந்து என்ன பார்ப்பாங்க, நம்மள்ட்ட கணக்கு காட்டுற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அங்கே இருக்குதா, வர்ற பேஷண்ட்ஸுக்கு கரெக்டாக எல்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்கல்ல. அதே தான் இவங்களும் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு நோட்டீஸ் பண்ணுறாங்க. கிராஸ்லி இன்அடிக்குவேட் வித் புவர் ஃபங்க்ஷனிங், அது வந்து இன்அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி புவர் ஃபங்க்ஷன் கிடைக்கவே இல்லை
அந்த பீப்புளுக்கு வந்து அந்த ஹெல்த் கேர் வந்து கிடைக்கவே இல்லை அப்படின்றத பார்க்குறாங்க. லேக் ஆஃப் ரெஃபரல் சர்வீஸ் அண்ட் க்ராஸ் அண்டர் ஸ்டாஃபிங் டியூ டு இன்சஃபிஷியன்ட் ரிசோர்ஸஸ். இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் ரெஃபரல் சர்வீஸு. ரெஃபரல் சர்வீஸ்னால் இப்போ பிஹெச்சியில் இருக்காங்க, முடியல, இல்லை இங்கே எங்களால் பார்க்க முடியாது, நீங்கள் ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணணும், அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை கொண்டுட்டு போகிறதுக்கு. அவங்கள்ட்ட ஒரு சைக்கிளோ பக்கத்து வீடுன்னு வச்சுக்கோ, ஒரு பிஹெச்சி பக்கத்து வீடு வந்திருக்காங்க, எப்படி அங்கேருந்து கொண்டுட்டு வருவாங்க திடீர்னு ஜிஹெச்சுக்கு? ஒரு ரெஃபரல் சர்வீஸ் இல்லை. அதெல்லாம் வந்து ரொம்ப பேடாக இருந்திருக்குது. அந்த மாதிரி அண்டர் ஸ்டாஃபிங், ஒரே ஒரு நர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்க, ஒரே ஒரு ஹெல்ப்பர் இருக்காங்கன்னா எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கேரோ இல்லை குவாலிட்டியான ஒரு டெலிவரி கண்டக்ட் பண்ண முடியும்? இல்லை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங்னே வச்சுக்கேன், அதை மட்டும் எப்படி பண்ண முடியும்? ஒரு 2-3 பேர் இருக்கணும். ஒரு டாக்டர் இருக்கணும், ஒரு நர்ஸ் இருக்கணும், ஒரு ஹெல்ப்பர் இருக்கணும், இல்லை வேறு யாராவது ஒரு ஃபார்மசிஸ்ட், அவங்களே போய் மருந்து கொடுக்க முடியாது, அவங்களே எல்லாமே பண்ண முடியாது. அப்போ அண்டர் ஸ்டாஃபிங்கில் இருக்காங்கன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது ஏன்னா இன்சஃபிஷியன்ட் ரிசோர்ஸஸ் அவங்கள்ட்டையும் இல்லை. 6 மாத்திரை எழுதியிருந்தாங்கன்னா 4 பேராசிட்டமால் தான் கொடுக்குறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அவங்கள்ட்ட பேராசிட்டமால் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ சோர்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. த மெயின் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த முதலியார் கமிட்டி வேர் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பிஹெச்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ரெஃபரல் சென்டர்ஸ் பிஃபோர் நியூ சென்டர்ஸ் were established. அதை இருக்கிற பிஹெச்சியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நல்லா கொண்டுட்டு வரணும், ரிசோர்ஸஸ் அங்கே நிறைய கொடுக்கணும், ஸ்டாஃபிங் நிறைய போடணும், புது சென்டர்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணணும். இதெல்லாம் தான் எங்களோட ரெக்கமெண்டேஷன். ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் சப் டிவிஷனல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சப் டிவிஷனல் இதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எஸ்டாப்ளிஷிங் மொபைல் சர்வீஸ் யூனிட் இன் ரூரல் ஏரியா. மொபைல் சர்வீஸ் யூனிட்னா என்ன? இப்போ மன்னாமலை யூனிவர்சிட்டிலேருந்துலாம் வருவாங்கள்ல, டென்டல்லேருந்து ஒரு வேனில் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்துலாம் வருவாங்க, அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு ஊரில் வந்து கேம்ப் போட்டு அங்கே உள்ள எல்லாரையும் பார்ப்பாங்க, ஏன்னா பிரச்சனைனா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி மொபைல் சர்வீஸ் வீட்டுக்கிட்டே போய் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது, சரிங்களா? அதை அதிகமாக்கணும். அடுத்தது people availing hospital facilities may be lived with a small fees. Poor people may be exempted. அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சோண்டு ஃபீஸ் கலெக்ட் பண்ணணும். அதாவது புவர் பீப்புள் வந்து அது அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஆல் சிட்டிசன்ஸ் மே பி ப்ரொவைடட் வித் லாங் டேர்ம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. எல்லா சிட்டிசனும் வந்து பாலிசி வந்து மேக் பண்ணணும், லாங் டேர்ம் பாலிசி வந்து போடணும், இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றாங்க. ஈச் பிரைமரி ஹெல்த் சென்டர் ஷுட் நாட் சர்வ் மோர் தென் 40,000 பாப்புலேஷன். ஒவ்வொரு பிரைமரி ஹெல்த் சென்டரும் 40,000 பாப்புலேஷனுக்கு மோர் பீப்புள் வந்து கவர் பண்ணக்கூடாது. த ப்ரிவென்டிவ் ப்ரொமோட்டிவ் அண்ட் கியூரேட்டிவ் ஹெல்த் சர்வீஸ் ஷுட் பி ப்ரொவைடட் அட் பிஹெச்சி. பிஹெச்சியில் வந்து எந்த மாதிரியான கேர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்டிவ் ப்ரமோட்டிவ் அண்ட் கியூரேட்டிவ் கேர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. இன்டகிரேஷன் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் ஆஸ் ரெக்கமெண்டட் பை போர் கமிட்டி. அதாவது என்ன போர் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அந்த இதை இன்டகிரேஷன் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்றாங்க. த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் எஜுகேஷன் மே பி கண்டினியூட் அண்ட் எக்ஸ்டெண்டட் இன் த ஃபேக்கல்ட்டிஸ் ஆஃப் மெடிசன், இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் அண்ட் வெட்டினரி சயின்ஸ். அதாவது அண்டர் கிராஜுவேட் அந்த ஃபங்க்ஷன்ஸ், அந்த அண்டர் கிராஜுவேட் கோர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து எஜுகேஷன் வந்து கண்டினியூ பண்ணணும், ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இன்னும் அதிகமான அளவில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆல் and all India health service on the pattern of Indian administrative service. Indian administrative service வந்து ஆல் இண்டியா, அதாவது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அளவுக்கு அந்த ஆல் இண்டியா ஹெல்த் சர்வீஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் சப் சென்டர்ஸ், பிஹெச்சிஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்கிரேடிங் த நர்சிங் செக்டர் இன்டூ 3 grades of nurses: basic nursing 4 years degree program, general nursing and midwifery 3 years diploma program and A&M training of 18 month. இதெல்லாம் வந்து பேசிக் நர்ஸ். இது 3 தான் வந்து கிரேடட் நர்ஸ், சரிங்களா? இந்த 2 years அதெல்லாம் படிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து கிரேடே கிடையாது. ஏஎன்எம்க்கு அடுத்தது ஜிஎன்எம்க்கு அடுத்தது பிஎஸ்சி, எம்எஸ்சி, இதெல்லாம் தான் வந்து கிரேடட் நர்ஸ், சரிங்களா? அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுதான் முதலியார் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன், சரிங்களா? அடுத்தது வந்து காடா கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் கமிட்டி வாஸ் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963 ஏப்ரல், சரிங்களா? அப்பாயிண்டட் ஆன் ஏப்ரல் 1963.
by the government of India under the chairmanship of Dr. M.S. காடா. அப்போ இந்த பேர் ஏன் வந்துச்சு? அப்போ அந்த சேர்மன் பேர் என்னது? காடா வந்து அதனால் அவங்க பேரை வந்து இதுக்கு வச்சுருக்காங்க. இவங்க யாரா? அந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ், DGHS, எங்கேயோ படித்த மாதிரி இருக்குதா? அவங்க அந்த போஸ்டிங்கில் இருக்கிறவங்க தான் இவங்க. டு ஸ்டடி த அரேஞ்ச்மெண்ட் நெசசரி ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஃபேஸஸ் ஆஃப் ஏ நேஷ்னல் மலேரியா எரடிகேஷன் ப்ரோக்ராம். இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம். இப்போ காடா கமிட்டி வந்து என்ன பண்ணுறாங்க? மெயின்டைன் பண்ணுறாங்க எதை? நேஷ்னல் மலேரியா எரடிகேஷன் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமை கையில் எடுத்துக்கிட்டு அதை வந்து எரடிகேஷன் பண்ணுறதுல என்னென்னலாம் நெசசிட்டி தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இதோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கமிட்டி சஜஸ்டட் தட் strict monitoring and vigilance of implementation of national malaria eradication program should be the responsibility of general health service at all level. எல்லா லெவல்லையும் வந்து மலேரியா எரடிகேஷனுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. சரிங்களா? யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி பிரித்து கொடுத்துருக்காங்களோ எல்லாரும் அவங்கவுங்களோட பண்ணணும் அப்படின்றாங்க. த கமிட்டி ஆல்சோ ரெக்கமெண்டட் தட் த விஜிலன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் த்ரூ மந்த்லி ஹோம் விசிட் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட் த்ரூ பேசிக் ஹெல்த் ஒர்க்கர். ஒவ்வொரு மாதமும் அந்த ஹெல்த் ஒர்க்கரை அனுப்பி ஒவ்வொரு வீட்லேயும் இந்த டோர் பை டோர், சரிங்களா, டோர் டு டோர் வந்து என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றதெல்லாம் பார்த்து அந்த மலேரியாவோட சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து க்யூர் பண்ணி, அதான் மலேரியா எரடிகேஷனாகவே என்ன அது இல்லாமல் ஆக்கணும் அப்படின்றத மெயினாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒன் பேசிக் ஹெல்த் ஒர்க்கர் ஃபார் எவ்ரி 10,000 பாப்புலேஷன் வாஸ் ரெக்கமெண்டட். அதாவது ஹெல்த் ஒர்க்கர் வந்து ஒவ்வொரு ஹெல்த் ஒர்க்கரும் 10,000 பாப்புலேஷனை கவர் பண்ணணும் அப்படின்றாங்க. பேசிக் ஹெல்த் ஒர்க்கர் ஷுட் விசிட் ஹவுஸ் டு ஹவுஸ் ஒன்ஸ் இன் எ மந்த் டு இம்ப்ளிமெண்ட் மலேரியா ஆக்டிவிட்டீஸ். ஹவுஸ் டு ஹவுஸ் வந்து போய், அதான் டோர் டு டோர்னு சொல்லுவோம், போயிட்டு அந்த மலேரியாவை பற்றிய விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தணும். ஏதாவது சிம்டம் இருந்தாலும் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணணும். த பேசிக் ஹெல்த் ஒர்க்கர் ஷுட் டேக் அடிஷ்னல் டியூட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபேமிலி பிளானிங். அது கூட ஏன்னா வீடு போகிறது பெருசு இல்லை, அப்படியே இன்னொரு விஷயத்தையும் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் டியூட்டியும் கொடுக்குறாங்க. வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கலெக்ட் பண்ணுறதும் ஃபேமிலி பிளானிங்கை வந்து அந்த இதை எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க என்ன ஏது அதோட இதை சர்வே பண்ணுறதும் கொடுக்குறாங்க. த ஃபேமிலி பிளானிங் ஹெல்த் அசிஸ்டன்ட் வேர் டு சூப்பர்வைஸ் 3 to 4 ஆஃப் த பேசிக் ஹெல்த் ஒர்க்கர். அதுக்காக வந்து 3 to 4 ஹெல்த் ஒர்க்கர் வந்து கொடுத்துருக்காங்க ஃபேமிலி பிளானிங்கை அந்த அசிஸ்ட் பண்ணுறதுக்கு. அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் த ஜென்ரல் ஹெல்த் சர்வீஸ் வேர் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஸ்பேஸ். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து ஜென்ரல் ஹெல்த் சர்வீஸில் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க, இதை நீங்களும் வந்து பார்க்கணும் அப்படின்னு. சரிங்களா? அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், காடா கமிட்டி வந்து மலேரியா எரடிகேஷன் ப்ரோக்ராமை பற்றி அந்த மலேரியா எரடிகேஷன் ப்ரோக்ராம் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க சொன்னது எந்த கமிட்டிக்கிட்ட? காடா கமிட்டிக்கிட்ட. சரிங்களா? அப்போ இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் கமிட்டி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.